தாய் வீடு ஜூலை 2026. தேயிலையின் வாழ்வில் நின்று நட்சத்திரங்களை பறித்தல். அருள்ராஜ் உலகநாதனின் மலையக ஓவியங்களை முன்வைத்து ஓர் அலசல். எழுதி வாசிப்பவர் மல்லியப்பு சந்தி திலகர். இலங்கையின் பெருந்தோட்ட பொருளாதார கட்டமைப்பில் பணப்பயிரான தேயிலை செய்கையை மையமாக கொண்டு உருவான வாழ்வியல் மலையகம் எனப்படுகிறது. இந்த மலையக வாழ்வியலுக்கு வலு சேர்க்கும் கலை இலக்கிய வரிசையில் ஓவியக் கலையை தனது ஆயுதமாக கொண்டு உலகிற்கு அதனை ஒரு வித்தியாசமான கோணத்தில் அறிமுகப்படுத்துகிறார் ஓவியர் அருள்ராஜ் உலகநாதன். தேயிலை தோட்ட தொழிலாளர்களாக தனது பெற்றோரும் உற்றார் உறவினர்களும் மூதாதையரும் அனுபவித்த துயரங்களையும் அவற்றிலிருந்து அவர்கள் தப்பி பிழைத்த கதைகளையும் இவரது படைப்புகள் தத்ரூபமாக சித்தரிக்கின்றன. மலையக தோட்ட தொழிலாளர்களின் வாழ்க்கை போராட்டங்களை ஓவியமாக வெளிப்படுத்தி வரும் அருள்ராஜ் இதற்கு முன்னதாக வே ஆஃப் த ஃபாரஸ்ட் 2024, ஃப்ரெஜைல் நினைவு கூறப்படாதவற்றை நினைவு கூறல் 2023, JDA பெரேரா கலையகம், கொச்சி முஸ்ரீஸ் மாணவ பெருங்கண்காட்சி 2018, கொழும்பு ஸ்கோப் உட்பட பல குழு கண்காட்சிகளில் தனது படைப்புகளை காட்சிப்படுத்தி உள்ளார். பதுளை மாவட்டத்தில் உள்ள ஹப்புத்தலையில் 1992ஆம் ஆண்டு பிறந்த அருள்ராஜ் ஹப்புத்தலை தமிழ் மகா வித்தியாலயத்தில் கல்வி பயின்றவர். இந்தியாவில் ஓவியத்துறையில் முதுமாணி பட்டம் வரை கற்றுள்ள இவர் அச்சிடல், வரைதல், வண்ணந்தீட்டுதல் முதலானவற்றில் நிபுணத்துவம் பெற்றுள்ளார். ஐக்கிய அரபு நாடான அபுதாபியில் உள்ள உயர்கல்வி நிறுவனம் ஒன்றில் தற்போது ஓவியத்துறையில் ஆசிரியராக கடமையாற்றும் இவரின் முதலாவது மலையக தனிநபர் ஓவிய கண்காட்சி 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக கொழும்பு லயனல் வெண்ட் கலையகத்தில் தேயிலையில் ஒரு வாழ்வு, லைஃப் இன் டீ எனும் தலைப்பில் நுணுக்கமாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து இவரது 2வது தனிநபர் கண்காட்சி நட்சத்திரங்களை பறித்தல், நாம் பருகும் தேநீருக்கு பின்னால் உள்ள கதைகளும் முகங்களும் 2026 எனும் தொனிப்பொருளில் அண்மையில் கொழும்பில் நடத்தப்பட்டுள்ளது. இந்த 2 கண்காட்சிகளிலும் காட்சிப்படுத்தப்பட்ட ஓவியங்கள் அனைத்தும் விற்று தீர்ந்து விட்டன. அந்த விற்பனையை ஆச்சரியம் கொள்ளச் செய்த அதற்கான விலையை பார்க்கும்போது அதன் பொருளாதார பெறுமதி மாத்திரமல்லாது கலை பெறுமதியையும் புரிந்து கொள்ள முடிந்தது. அத்தகைய ஓவியங்கள் ஊடாக அருள்ராஜ் கூற முனையும் கதைகளையும் அரசியல் முன்வைப்புகளையும் ஆழமாக பார்க்க வேண்டியுள்ளது. தேயிலை தோட்டங்களில் இன்றும் எதிரொலிக்கும் காலனித்துவ ஒடுக்குமுறைகளின் தொடர்ச்சி, அதன் சூழலியலில் ஏற்பட்டு வரும் மாசடைவுகள், திணிக்கப்பட்ட சொற்ப கூலி முறைமை, திட்டமிட்டு கட்டவிழ்த்து விடப்படும் வன்முறைகள், அத்துடன் அப்புத்தலை மலைகளில் கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு கட்டமைக்கப்பட்டுள்ள கட்டடக்கலை என பன்முகப்படுத்தப்பட்ட துயரங்களை தாங்கி நிற்கும் வரலாறுகளுக்கு தனது ஆக்கங்களை அர்ப்பணிப்பதாகவே அருள்ராஜ் விவரிக்கிறார். பல தடைகளுக்கு மத்தியிலும் ஒரு கலைஞனாக தான் பெற்ற கல்வியையும் அதன் வளர்ச்சி தனக்கு கற்றுக் கொடுத்த யதார்த்தங்களையும் தன் படைப்புகளின் உருவாக்கங்களையும் உந்து சக்தியாக கொண்டு தன் கலைப்பணியை தொடர்ந்து முன்னெடுத்து வரும் அருள்ராஜின் ஆளுமைக்கு சான்றாகவே இந்த கண்காட்சிகள் அமைந்துள்ளன. தமக்கு சொந்தமில்லாத ஓர் இடத்தில் எப்படி ஒருவர் உரிமை கொண்டாடுவது? அவ்வாறு கண்ட உரிமை எப்படி நாளடைவில் உருமாறிக்கொள்கிறது? இப்பயணத்தை எவ்வாறு ஒருவர் ஆறுதல் அடைவது? போன்ற கேள்விகளுக்கான பதில்களையும் விளக்கங்களையும் தேடியவராக மலையக தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் சமூகத்தில் இருந்து வருகிறார் அருள்ராஜ் உலகநாதன். மலையக பெருந்தோட்ட தொழிலாளர் சமூகத்தில் உரிமையற்ற, நிலமற்ற கடந்த கால, நிகழ்கால, எதிர்காலத்தை இவரது படைப்புகள் சித்தரிக்க முனைகின்றன. தான் பிறந்த சூழலில் அமைந்த தனது இருப்பிடத்தை நோக்கிச் செல்லும் ஓர் உருவக பயணத்தை வடிவமைப்பதில் அவர் நிலை கொள்கிறார். தேயிலை சாயத்தின் நிறங்களுடன் ஏனைய ஊடகங்களான அக்ரலிக்,
பேனா, பென்சில், பேரட்டைகள், எம்ப்ளாயி நேம் கார்டு, மட்டக்கத்திகள், கவ்வாத்து கத்திகள் போன்ற பொருட்களையும் அவரது ஓவிய ஆக்கத்தில் இணைத்துக் கொள்கிறார். தனது நிலப்பரப்பினை லேண்ட்ஸ்கேப் குறித்து காண்பிப்பதற்கு வழமையான வெள்ளை கன்வெஸிற்கு பதிலாக மண்ணிற அட்டையை உபயோகிக்கிறார். தேயிலை ஒரு கோப்பை தேநீராக மாறுவதை காண்பிப்பது அவரது கலையின் பிரதான நோக்கமாக உள்ளது. தேயிலை கொழுந்து பறிக்கும் பெண்கள், தமது முதுகில் சுமக்கும் மூங்கிலால் பின்னப்பட்ட கூடை, அதிலிருந்து எட்டி பார்க்கும் குழந்தைகள், சூழக் காணப்படும் தேயிலை செடியின் பூக்கள் என இந்த ஓவியத்தில் உள்ள எல்லா குறிப்புகளும் அருள்ராஜின் பிள்ளைப்பருவ நினைவுகளை பறைசாற்றுகின்றன. அந்த மூங்கில் கூடையை தனது தாயின் பாதுகாப்பான அரவணைப்பாக அவர் நினைவு கூர்கிறார். தேயிலை தோட்ட தொழிலாளியான தனது தாயின் வரவை எதிர்பார்த்து அவர்களது ஊரில் இருந்த புல்லக்காம்பரா பிள்ளை பராமரிப்பு நிலையம் கிரச் என்ற இடத்தில் காத்திருந்த கண்களை தனிமையான வெறிச்சோடிய துயர் நிறைந்த நாட்களாக அருள்ராஜ் நினைவு கூர்கிறார். தேயிலை காட்டுக்குள்ளே பிள்ளைகளின் பாதங்களும் கால்களும் வளர்ந்து நிற்பதாக ஓவியத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் நிஜத்தில் அந்த தேயிலை கூடைகளில் அவர்களுக்கு பாதுகாப்போ அரவணைப்போ கிடைப்பதில்லை. குழந்தைகளின் கால்கள் தரையில் பட்ட மாத்திரத்திலேயே அவர்களுக்கு மிக அருகிலேயே காட்டு விலங்குகளின் உருவில் ஆபத்துக்கள் காத்திருக்கின்றது. நச்சு பாம்புகள், சிறுத்தைகள், முள்ளம்பன்றிகள் மற்றும் யானைகள் போன்ற காட்டு விலங்குகளிடமிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ளும் வசதிகள் மிக குறைந்த நிலையிலேயே தினமும் தோட்டத் தொழிலாளர்கள் காடுகளுக்குள் நடமாடுகிறார்கள் என்பதை இந்த ஓவியம் அப்பட்டமாக எடுத்துக்காட்டுகிறது. தோட்டத் தொழிலாளர்களிடையே பரவலாக பருகப்படும் பானம் தேநீர், தேத்தண்ணி. தேநீரின் நுணுக்கங்களை காண்பிக்க கோப்பைகளிலும் சோசர்களிலும் அருள்ராஜ் உபயோகிக்கும் அக்ரிலிக் வர்ணங்கள் மூலம் சிவப்பு, மஞ்சள் நிற குறிப்புகள் வெளிப்படுகின்றன. உயர் பதவி வகித்த காலனித்துவ அதிகாரிகளுக்கு தேநீர் பரிமாறவே அந்த கோப்பைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். ஒருபோதும் அந்த ஆடம்பர கோப்பைகளில் தோட்டத் தொழிலாளர்களுக்கு தேநீர் வழங்கப்பட்டிருக்காது. தேநீர் கோப்பையின் உள்ளே இருக்கும் திரவத்தின் கலவைகள் பல கற்பனைகளை தூண்டுகின்றன. ஓவியங்களில் இடம்பெறும் அட்டைகள், அழுக்கு துவாலைகள், சிசுக்கர்கள் போன்றவை தேயிலை தோட்டங்களின் காட்டு விலங்குகளால் ஏற்படும் ஆபத்துக்களையும் முறையான சுகாதார வசதிகளற்ற அவல நிலைகளையும் குறிக்கின்றன. அத்தகைய அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் குழந்தைகள் பிறந்து வளர்வதை இவை அடையாளப்படுத்துகின்றன. இந்த வெளிப்பாட்டின் பின்னணியில் கண்ணுக்கு புலப்படாத, சொல்லப்படாத தொழிலாளர்களின் உழைப்பு அந்த தேநீர் கோப்பைக்குள் உயிர் பெறுகிறது. காடுகள் அழிக்கப்படுதல், காலனித்துவ புகையிரத பாதைகள் அமைக்கப்படுதல் ஆகியவற்றை தொடர்ந்து வரைபடமாக்கும் அருள்ராஜ் காலனித்துவத்தின் வரலாற்று ஓட்டங்களையும் தன் சமூகத்தின் கசப்பான அனுபவங்களையும் தன் தூரிகைகளால் திரட்டுகிறார். அருள்ராஜின் தாய், அவரது அயலவர்கள், உறவினர்கள் என தோட்டத் தொழில் செய்யும் பெண்களின் உருவப்படங்களை கொண்டு அவர் அமைத்திருக்கும் ஓவியங்கள் தமது குடும்பத்தையும் பராமரித்து கொண்டு வருமானத்தையும் தேடித்தரும் பெண்களின் வாழ்வியலை குறித்த நிற்கின்றன. தேயிலை சாயம், பேரட்டைகள், மட்டக்கத்தி போன்றவற்றை கொண்டு அவை உருவாக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு பெண்ணின் முகமும் உணர்வு வெளிப்பாட்டுடன் வெள்ளந்தியாக புன்னகைப்பதுடன் தைரியத்தையும் கூட பளிச்சிட தவறவில்லை. தேயிலை தோட்டத்தில் கொழுந்து பறிக்கும் தனது பெற்றோரையும் அவர்தம் உழைப்பையும் முன்னிறுத்தி அருள்ராஜ் புதிய தொடர்ச்சியான படைப்புகளை ஒன்றிணைக்கிறார். இவை மலையகத் தமிழர்களின் அன்றாட வாழ்வின் வரையறைக்குள் இயங்கும் உலகத்தின் தனது சிறுவயது தனிமை நினைவுகளுடன் தொடர்பு கொள்கின்றன. அடர்த்தியான அடுக்குமுறையிலான படிமங்களின் மூலம் இந்த கலைஞனின் படைப்புகள் லயன் காம்பராக்களின் ஒரு பகுதியாக மட்டுப்படுத்தப்பட்ட வீட்டு கட்டமைப்பு நிலைகளை காட்சிப்படுத்துகின்றன. லயம் எனும் லைன் வீடுகளை பின்வருமாறு விவரிக்கிறார் அருள்ராஜ். மெமரி ஆஃப் த லைன் ரூம் என்பது ஒரு வீட்டின்
நினைவு அல்ல. அது ஒரு சமூகத்தை கட்டுப்படுத்த உருவாக்கப்பட்ட கட்டடம். அரசியலின் நினைவு. லயன் காம்பரா என்று மலையக மக்கள் அழைக்கும் இந்த அறைகள் வாழ்வதற்காக உருவாக்கப்பட்ட இடங்கள் அல்ல. காலனித்துவ ஆட்சியாளர்கள் தோட்டத் தொழிலாளர்களை நிரந்தர கூலிகளாக வைத்துக் கொள்ளவும் அவர்களின் நகர்வையும் கனவுகளையும் காட்சிப்படுத்தவும் திட்டமிட்டு வடிவமைத்த கட்டடங்களே இவை. மாட்டுத் தொழுவங்களையும் குதிரை வாடிகளையும் ஒத்த இந்த அமைப்புகள் மனித நடமாட்டங்களை விதிகளாக மாற்றிவிட்டன. மனிதனுக்கும் விலங்குக்கும் இடையிலான கோடு இங்கே திட்டமிட்டு அளிக்கப்பட்டுள்ளது. ஒற்றை வரிசை லைன்களில் 12 அறைகளும் இரட்டை வரிசை லைன்களில் 24 அறைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. மக்கள் அவற்றை 12 காம்பரா 24 காம்பரா என்று அழைத்தனர். இந்த எண்கள் வீடுகளின் எண்ணிக்கையை குறிக்கவில்லை. அவை மனித வாழ்வின் மதிப்பை குறைக்கும் ஒரு கணக்கீட்டு மொழி. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு சிறிய அறை மட்டுமே 1 நம்பர் லயம், மேட்டு லயம், தொங்கல் லயம் போன்ற பெயர்கள் இடத்தையும் மனிதர்களையும் வரிசைப்படுத்தும் அதிகார மொழிகளாக மாறின. இந்த படைப்பில் என் சிறுவயது நினைவுகளை நான் ஒரு தனிநபரின் கதையாக அல்ல, ஒரு சமூகத்தின் உடல் நினைவாக மீட்டெடுக்கிறேன். லயன்களால் பின்னப்பட்ட நெருக்கடி கூடை ஒரு லயன் காம்பராவுக்குள் மாறுகிறது. அந்த கூடைகளின் உள்ளே காணப்படும் பொருட்கள் அந்த அறையினுள்ளே எல்லைகள் எவ்வாறு ஒன்றோடொன்று கலந்திருந்தன என்பதையும் காட்டுகின்றன. லயன் அறைகளில் உள்ளே என்ற தனிப்பட்ட இடமும் வெளியே என்ற பொதுவெளியும் தெளிவாக பிரிந்திருக்கவில்லை. வெறும் 10 அடி இடத்திற்குள் ஒரு குடும்பத்தின் முழு வாழ்க்கையையும் நிகழ்கிறது. தூக்கம், குழந்தை பிறப்பு, சமையல், சமாதானம், சிரிப்பு, அழுகை எல்லாம் ஒரே இடத்தில். அந்தரங்கம் என்பது ஒரு உரிமையாக அல்ல, ஒரு இன்பமாகவே இருந்தது. தொங்கிய நிலையில் அசைந்தாடும் கால்கள் இந்த இட நெருக்கடியின் உடல் அனுபவத்தை சித்தரிக்கின்றன. அவை வெறும் கால்கள் அல்ல, அவை தூங்க முடியாத இரவுகள், கேட்க வேண்டிய ஒலிகள், பார்க்க வேண்டிய காட்சிகளின் சுமைகள். இந்த நெருக்கடியான சூழல் அங்கு வளர்ந்த சிறுபிள்ளைகளின் உணர்வுகளை எவ்வாறு வடிவமைத்தது என்பதை நான் என் நினைவுகள் வழியாக பேசுகிறேன். பயம், கோபம், அவமானம், பழகிவிட்ட வன்முறை இவை அனைத்தும் அந்த சிறிய இடத்திலேயே கற்றுக்கொள்ளப்பட்டன. அதே நேரத்தில் அன்பும் பகிர்வும் தாக்குதலும் அதே இடத்திலேயே உருவானது. லயனறைகளில் மனித வாழ்வியலின் அனைத்து சடங்குகளும் நிகழ்கின்றன. விருந்தினர் உபசரிப்பு, திருமணம், இறப்பு, தெய்வ வழிபாடு என எல்லாம் ஒரே கூரையின் கீழ் அரங்கேறுகின்றன. இந்த சடங்குகள் கடுமையான இட நெருக்கடிக்கு மத்தியிலும் மனிதர்கள் தங்களுக்கான சுயமரியாதையை எவ்வாறு உருவாக்கி கொண்டார்கள் என்பதற்கான சாட்சிகளாக அமைகின்றன என அருள்ராஜ் குறிப்பிடுகிறார். மேலும் தனது ஓவியங்களில் வெளிப்படும் மலையக அரசியல் குறித்து அவர் பின்வருமாறு விவரிக்கிறார். ஹப்புத்தலையின் பின்னணியில் காணப்படும் கற்பனை கலந்த நினைவுகள் நிறைந்த நிலப்பரப்பானது காலனித்துவ தேயிலை பொருளாதாரத்தின் அரசியல் மற்றும் ஆன்மீக தாக்கத்தை வெளிப்படுத்துவதோடு கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் ஒன்றிணைக்கிறது. இந்த நிலம் தெய்வீகம் காலனித்துவ அதிகாரமும் சந்திக்கும் ஒரு மேடையாக மாறுகிறது. எனது கலையின் மூலம் மலையகத்தின் மௌனிக்கப்பட்ட வரலாறுகளுக்கு நான் குரல் கொடுக்கிறேன். மலையகத் தமிழர்களின் தனித்துவமான அடையாளத்தின் தோட்டம், வேலை, நிலம், கலாச்சார வரலாறு போன்றவற்றில் வேர்பிடித்த உண்மைகளை காக்கும் அரசியல் இயக்கங்கள் எவை? நிலவுடைமை பொருளாதாரம், வாழ்வாதார காணி, சமூக பாதுகாப்பிற்கான நிலையான குடியிருப்பு எங்கே? இது 200 ஆண்டுகளுக்கும் மேலான இலங்கை வரலாற்றாதாரத்தை உலுக்கி எடுக்கும் கேள்விகள். இதன் பின்னணியில் மலையக கலை வடிவம் எனும் ஓவியத் தொடர் மலையக தமிழர் சமூக அரசியல் நிலையை கடந்து தேர்தல் சின்னங்களுடன் இணைத்து பார்க்கிறது. மலையக தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகளின் பொறுப்புத்தன்மை உள்ளிட்ட வரலாற்று வகிபாகத்தை சவாலுக்கு உட்படுத்துகிறது. வெளியாரிடத்தில் மலையக தமிழர் பற்றிய சித்திரம் ஒரு அழகான பச்சை தோட்டங்களுடன் தேயிலை காடுகள் சூழப்பட்ட சலசலப்பான ஓடை என தோன்றும்.
ஆனால் அந்த பசுமையின் அடியில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் இரத்தமும் வியர்வையும் மறைந்திருக்கிறது. 200 ஆண்டுகளுக்கும் மேலாக மலையக தமிழர் இலங்கை பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக விளங்குகிறார்கள். ஆனால் அவர்கள் பெற்றுள்ள பலன் அவர்களின் கடுமையான உழைப்புக்கு ஒத்ததாக இல்லை. ஒரு கட்சியின் சின்னமான சேவல் உருவம் தேயிலை தோட்ட பெண்மணியின் தலையில் வரையப்பட்டுள்ளது. இது கட்சியினர் பல சந்தர்ப்பங்களிலும் தேயிலை தோட்ட பிரச்சினைகளை தேர்தல் லாபத்திற்கு பயன்படுத்தி சமூகத்தை பிரித்து மலையக மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதில் தோல்வியடைந்ததை குறிக்கிறது. கை சின்னம் 1964ஆம் ஆண்டு ஸ்ரீமாவோ சாஸ்திரி ஒப்பந்தத்தை நினைவூட்டுகிறது. கை இங்கு ஒற்றுமையின் சின்னமல்ல, அடக்குமுறையின் சின்னமாகிறது. டார்ச் லைட் 2015இல் உருவான கூட்டணியின் சின்னம். வடக்கு கிழக்குக்கு வெளியில் வாழும் இந்திய தமிழர்களை பிரதித்துவம் செய்கிறது. டார்ச் லைட் வழிகாட்டி எனும் விளக்கத்தை குறிக்கும் என்றாலும் இக்காலகட்டத்தில் அதன் ஒளி பின்னால் உள்ள சிங்க சின்னத்துக்கு பின்னால் அதிகாரத்திற்கே செல்கிறது. இது ஆட்சியாளருடன் சேர்ந்து தான் சார்ந்த மக்களுக்கான வாக்குறுதிகளை நிறைவேற்றாததை காட்டுகிறது. அன்னப்பறவை சின்னத்துடன் அப்புத்தலை ஊருக்கு செல்லும் சைகை சைன்போர்டு சேர்க்கப்பட்டுள்ளது. இது இலங்கை சுற்றுலாத்துறையை குறிக்கிறது. தேசிய அரசியல் சக்திகள் மலையக தமிழர் பகுதியில் சுற்றுலாவையும் பசுமை அழகையும் விளம்பரப்படுத்தினாலும் அந்த நிலத்தில் வாழும் மக்களின் சமூக உட்கட்டமைப்புகள் எதுவும் கவனிக்கப்படவில்லை என்ற கேள்வி எழுகிறது. தாமரை மொட்டு மற்றுமொரு ஓவியத்தில் பெரும் இடத்தை பிடித்துள்ளது. கோவிட்-19 தொற்றுநோய் காலத்தில் இவர்கள் அதிகாரத்தில் இருந்தார்கள். நாட்டின் பெரும்பாலான பகுதி வீட்டுக்குள்ளேயே இருந்தபோது மலையக தமிழ் தோட்ட தொழிலாளர்கள் மாத்திரம் எந்த பாதுகாப்பும் அங்கீகாரமும் இல்லாமல் தொழிலுக்கு சென்று நாட்டின் பொருளாதாரத்தை பலப்படுத்துகிறார்கள். இங்கு மக்களின் கௌரவம் மறுக்கப்படுவது என்பதை இந்த ஓவியம் எடுத்து காட்டுகிறது. இவ்வாறு தேர்தல் சின்னங்களை மீண்டும் உருவகப்படுத்தி அரசியல்வாதிகளின் வாக்குறுதி மொழியை உடைத்து அதிகார அமைப்புகள் மலையக தமிழ் சமூகத்தின் உடல் உழைப்பிலும் எதிர்காலத்தின் மீதும் எவ்வாறு ஆதிக்கம் செலுத்துகின்றன என்பதை அவரது ஓவியங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. இப்படைப்புகள் வெறுமனே பரிதாபத்தை எதிர்பார்ப்பவை அல்ல, மாறாக ஒடுக்குமுறைக்கு எதிரான பொறுப்புக்கூறலை கோரி நிற்பவை என கூறும் அருள்ராஜ் தனது கலை முயற்சிகள் ஒரு வகையான அரசியல் செயற்பாடு என்கிறார். மேலும் அது காலனிய பாரம்பரியத்துக்கு எதிரான ஒரு சாட்சியாகவும் பொய் வாக்குறுதிகளின் வெற்றிடத்தை சவாலுக்குட்படுத்தும் ஒரு கருவியாகவும் விளங்கும் என அவர் உறுதியாக குறிப்பிடுகிறார். அருள்ராஜ் என்ற கலைஞர் தனது படைப்புகள் குறித்து கூறுவது போலவே சற்று விரிவான அரசியல் முன்வைப்புடன் தனது 2வது கண்காட்சியை நடத்தியுள்ளார். ஆனால் அவை மக்கள் அரசியலாக வெளிப்படாமல் வெறும் கட்சி அரசியல் பார்வையாகவே சுருங்கிவிட்டனவோ என்று தோன்றுகிறது. தேசிய கட்சிகளாயினும் மலையக கட்சிகளாயினும் அவற்றை ஒரே கூண்டில் ஏற்றி வைத்து கலைசார் அரசியல் விசாரணைக்கு உட்படுத்துவதாகவே இவரது ஓவியங்கள் அமைந்துள்ளன. இதற்கு அரசியல் சார்ந்த கலைப்பார்வை மட்டுமல்லாது அரசியல் தத்துவார்த்தம் சார்ந்த ஆழமான வாசிப்பும் தேடலும் அவசியமாகிறது. கட்சிகளின் பெயர்கள் மற்றும் சின்னங்களை மையமாக கொண்டு அவர் வரைந்துள்ள ஓவியங்களுக்கும் அந்த கட்சிகளின் செயற்பாடுகள் குறித்து கட்டுரையாளருடன் அவர் நிகழ்த்திய உரையாடல்களுக்கும் இடையே ஒரு தெளிவான இடைவெளி இருப்பதை உணர முடிந்தது. எனவே இவரது அரசியல் பார்வை இன்னும் விரிவடைய வேண்டிய தேவை நிச்சயமாக இருக்கிறது. அதுவரை தேயிலை வாழ்வியலில் நின்று கொண்டு வானத்து நட்சத்திரங்களை பறிப்பதற்கான அவரது இந்த ஆக்கபூர்வமான முயற்சி தொடரட்டும். நன்றி.